வீடு கட்டி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் வீடு ஃபுல்லா தூசியை பாரு. எப்படிதான் இந்த தூசி வருதுன்னு தெரியல. ரோடு மேலே இருக்கனால தூசி நிறைய வருது போல. அடிக்கடி வண்டியில் அந்த சைடு போகுதுல, அதனால தூசி அதிகமாக வருது. எத்தனை தடவை தான் க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த பிள்ளைங்க வேற குப்பையை போட்டு விட்டுருதுங்க. இதுக்கே தனியாக ஒரு ஆள் வைக்கணும் போலையே வேலை செய்கிறதுக்குன்னேவும். வேகமாக இதை க்ளீன் பண்ணிவிட்டு சந்தைக்கு போயிட்டு வந்துடுவோம். காய்கறி வாங்கி வேகமாக குழம்பு வைக்கணும். லேட் ஆச்சு ஏற்கனவேவும். சரி, இந்த சைடு கொஞ்சம் இது இருக்குது தூசி. வழியாக இந்த வேலை முடிஞ்சிருச்சு. சரி, வேகமாக கிளம்புவோம் சந்தைக்கு. காய்கரமாக எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட போகுது. அப்பாடா, இந்த ஷாலினி தொல்லை இல்லாமல் இன்னைக்கு நல்ல வீடியோ கேம் விளாடலாம். அப்பாட்ட நம்ம காலையிலே வச்சு வாங்கிட்டு வந்துட்டோம். அம்மா வரையில விளையாட வேண்டியதுதான். சொல்லி முடிக்கல, இதோ வருது பாரு குண்டு பேவில். என்ன இவன் மட்டும் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்ன ரவி, காலையிலேயே வீடியோ கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்க போல. சரி, நீ தான் இவ்வளோ நேரம் விளாண்டில, குடு நான் விளாட்றேன். ஃபோனை தொட்ட அவ்வளோதான். நானே இப்போதான் வாங்கிட்டு வந்தேன். என்கிட்டயே கேட்குறியா நீயே? போ, நீ டிவியை போட்டு பாரு. நீ தான் நைட்டு ஃபுல்லாக பார்க்குறல ஃபோனு. இப்போதானே நான் எடுத்திருக்கேன். போல தர முடியாது. என்ன அப்பெல்லாம் டிவிலாம் பார்க்க முடியாது. குடு ஃபோனு. 2 பேருக்கு தானே சொந்தம். அப்பா வெளிப்படவா? எங்கே அம்மாவை காணா? அம்மா வெளியே போயிருக்காங்களா? அதான் நீ ஆட்டம் போடுறியா? குடுறா, நானும் விளையாடுவேன். குடு. ஷாலினி, போன்ல இருந்து கையெடு. ஒழுக்க மரியாதையா, இல்லாட்டி அடி வாங்கிடுவேன். என்ன காலங்காத்தாலே சண்டையா அவங்க 2 பேத்துக்குமே? ஃபோனுக்கு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஸ்கூலுக்கு கூட கிளம்பாம காலையிலே ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏ ரவி, ஃபோனை குடுறா. போய் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. நைட்டு பண்ணாமே தூங்கிட்டீங்கல்ல. எல்லாமே இவளாலதான். குண்டு ஷாலினி எப்படி நிக்குதுன்னு பாரு. நான் கேட்கும் போதே நீ கொடுத்துருந்தா இதெல்லாம் தேவையா? அப்போ போய் வேலையை பாரு. நீ வேலையை பாரு. அம்மா நம்ம 2 பேருமே ஹோம்ஒர்க் தான் செய்ய சொன்னாங்க. நான் போய் செய்யறேன். அதை ஃபர்ஸ்டா முடிச்சுட்டு நான் அம்மாட்ட போன் வாங்கி விளையாடுவேனே. இந்த சம் வேற மண்டைக்குள்ளேயே ஏற மாட்டேங்குது. எத்தனை தடவை பார்த்தாலும். உன்ன மாதிரி மரம் மண்டைக்குலாம் அது ஏறாது. என்னங்க சத்தம்? பேசாம வேலையை பாருங்க பிள்ளைகளா. முதல்ல 2 பேர்த்தையும் கொண்டு போய் நல்ல டியூஷனா சேர்த்து விடணும். அங்கேயாவது நீங்க 2 பேரும் படிக்கிறீங்களான்னு பார்ப்போம். என்ன இந்த அம்மா ஏமாற்றி விட்டுருச்சா? காலிஃப்ளவரில் பூரா ஒரே புழுவாக இருக்கே. நாளைக்கு போய் இருக்கட்டும், அந்த அம்மாவை நல்லா திட்டி விடணும். நல்ல காலிஃப்ளவர்னு சொல்லி வாங்கின ஒரு காலிஃப்ளவர் வீணாக போச்சேன். சரி, பூசணிக்காயாவது வெட்டி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. அவ்வளவா நல்ல காய் மாதிரியே தெரியலையே. இனிமேல் அங்கே வாங்கக்கூடாது. நம்ம எப்பயும் போகிற சந்தைக்கே போய் வாங்கிடணும்மா. காசை போட்டு வீணா இப்படியே காய்கறி வாங்குவாங்க. இது குழம்புல ஓட்டாலும் நல்லா இருக்குமா? என்ன வள்ளி, காலை சாப்பாடு செய்யறியா? சரிம்மா செய்ய, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். கசகசன்னு இருக்கு. வெயிலாவா அடிக்குது. சரிங்க, போய் குளிங்க. பச்சை தண்ணிலே ஊத்துங்க. சுடு தண்ணிலாம் குளிக்க முடியாது இப்ப அடிக்கிற வெயிலுக்கு. ஆமா வள்ளி, இந்த மேல நல்ல தண்ணி சிண்டெக்ஸ்ல ஏத்திருக்கல, அதுலதான் குளிக்க போறேன். சரிங்க, நீங்க போய் குளிங்க. நான் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன், காலை சாப்பாடு. இன்னைக்கு துண்டு எடுக்காம போயிட்டாங்களா? எப்ப பாரு இதே மறதி இதே. சரி, நம்ம போய் எடுத்துட்டு போய் கொடுப்போம். ஏங்க, துண்டை மறந்துட்டு போயிட்டீங்க, வந்தாங்க. அச்சோ, என்னம்மா வள்ளி, துண்டை மறந்துட்டு போயிட்டேனா? சரிம்மா குடுமா. நல்லா குளுன்னு தண்ணி வருது ஷவர்ல இருந்து. சூப்பரா இருக்கு. ஷவர்ல குளிக்கிறதே தனி ஃபீல் தான்ப்பா. சூப்பரா இருக்கு. சரி, கூட்டி வைப்போம். நல்லா தண்ணி வருதே.
அப்பாடா ஒரு வழியா குளிச்சாச்சு, இப்பதான் நல்லா இருக்குது. சரி வேகமா கிளம்புவோம், வேலைக்கு வேற நேரமாச்சு. என்னம்மா வள்ளி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? வேகமா எடுத்து வைமா, நேரமாச்சு. இதோ 2 நிமிஷத்துல ரெடி ஆயிருங்க. நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, அதுங்களே நான் எடுத்து வச்சிடுறேன். பிள்ளைங்களா, நீங்களும் போய் வேகமா குளிச்சுட்டு ரெடியாங்க ஸ்கூலுக்கு. படிச்சதெல்லாம் ஓதி எந்திரிங்க. ரவி எந்திரி, ஷாலினி எந்திரிமா, போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க. சரிம்மா, இதோ நான் போய் ஃபர்ஸ்ட் குளிக்கிறேன். வள்ளி வேகமா எடுத்துட்டு வாமா, நேரம் ஆகுது. இதோ வந்துட்டேங்க. என்ன வள்ளி, காலங்கத்தாலே நல்ல வெரைட்டியா சமைச்சிருக்க போலயே. ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்தியா மார்க்கெட்டுக்கு போய்? ஆமாங்க, மீன் தான் வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு. அதில் தான் குழம்பு வச்சிருக்கேன். காலையில் அதான் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன் சாப்பிட்றதுக்கு, காலை சாப்பாடுக்கு. காய்கறியில தான் சாம்பாரை வச்சு இட்லி ஊற்றணும்னு நினச்சேன். ஆனால் காய்கறி வாங்கிட்டு வந்தது அவ்வளவா சரியில்லை, அதனால தான் ஒரே தான் மீன் குழம்பே வச்சு விட்டேன். சரி வள்ளி, அதுவும் நல்லதுதான். மீன் குழம்பு ஒரே தான் வச்சு விட்டா காலையிலுக்கும் மதியானத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம்ல. சரிங்க, சாப்பிடுங்க, வேகமா சாப்பிட்டு போங்க. மதியானத்துக்கு நான் சாப்பாடு கட்டி வைக்கிறேன். சூப்பரா இருக்கே மீன் குழம்பு. வள்ளி வச்சா அது ஒரு தனி டேஸ்டா தான் இருக்குது. சூப்பரா இருக்கு குழம்பு. என்னங்க, குழம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? டேஸ்டா? அவசரமா வச்சேன், எப்படி இருக்குன்னு தெரியல. என்னதான் அவசரமா வச்சாலும் டேஸ்டா வச்சிருக்க வள்ளி. சரி, என்ன முட்டைய சாப்பிடாம வச்சிருக்கீங்க? உங்களுக்காக தான் முட்டையை அவிச்சேன். என்ன மஞ்சக்கரை நீங்க சாப்பிட மாட்டீங்களா? இந்த வெள்ளைக்கரு மட்டுமா சாப்பிடுங்க. என்னங்க? ஆமா வள்ளி, அதை சாப்பிட மறந்துட்டேன், இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது இல்ல. சரி வள்ளி, வேலைக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். நல்லா சாப்பிட்டு வயிறு நம்ப. வெயிலுக்கு தண்ணி தான் நிறைய குடிக்கணும் போல. தண்ணி தான் நல்லா தாகம் எடுக்குது. வள்ளிட்டு சொல்லிட்டு கிளம்பிடுவோம் வேலைக்கு. வள்ளி போயிட்டு வரேம்மா, கிளம்பிட்டேன் நானு. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க.